வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நாள் போஜராஜன் வழக்கம் போல நீராடி புத்தாடை அணிந்து தெய்வத்தை வணங்கிவிட்டு சிம்மாசனம் இருக்கும் கொலுமண்டபம் வந்தார். 11 படிகளை தாண்டி 12வது படி ஏறினார். அந்த படியிலிருந்த சாந்த குணவல்லி பதுமை அவரை தடுத்து நிறுத்தி இக்கதையை கூறியது. துன்புற்ற மக்களுக்கு தொண்டு செய்து அவர்கள் வாழ்வை மலர செய்ய வேண்டும் என்பதையே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வந்தவர் விக்ரமாதித்யர். அவர் தனது நாடு 6 மாத ஆட்சி முடிவடைந்து காடு 6 மாத ஆட்சிக்காக புறப்படுவதற்கான ஆயத்தங்கள் செய்து வந்தார். தன்னுடைய தூதர்களை பல பகுதிகளுக்கும் அனுப்பி துன்பத்தில் சிக்கி உழலும் மக்கள் எங்கு உள்ளார்கள் என்பதை தேடி பிடித்து வருமாறு கூறியிருந்தார். அதன்படி ஒரு தூதன் சொன்ன செய்தியின் அடிப்படையில் திருமால்புரி உள்ள திசையை நோக்கி சென்றார். உடன் வழக்கம் போல வேதாளமும் சென்றது. தர்மராயர் என்னும் அரசர் திருமால்புரி நகரத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அவருக்கு வீமசூரன், லக்ஷ்மிசூரன், மகாசூரன் என்று 3 புதல்வர்களும் அமிர்த கிரணக்கலை என்னும் புதல்வியும் இருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் உரிய வயதில் திருமணம் நடந்தது. அதன் பிறகு அரசர் தர்மராயர் காலமும் முடிந்தது. ஒரு நாள் சகோதரர்கள் மூவரும் தங்கள் நாட்டை சுற்றி பார்த்து வரலாமே என்று புறப்பட்டனர். பல பகுதிகளுக்கும் சென்றனர். இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர். மாலை வேளையில் அழகு மிகுந்த ஒரு சோலையை கண்டனர். அங்கே தங்கி ஓய்வெடுத்து கொள்ள விரும்பி சோலைக்குள் சென்றனர். சோலைக்கு மத்தியில் வனப்பு மிக்க மாளிகை ஒன்று இருந்தது. அதை சுற்றிலும் 3 மண்டபங்கள் 3 சாலைகள் இருந்தன. அந்த மண்டபங்கள் 3மே கண்களை கவருவதாக இருந்தன. அதனால் அன்றிரவு அங்கு தங்கி குளிர்ந்த நில ஒளியில் மகிழ்ச்சியுடன் பொழுதை போக்கிவிட்டு மறுநாள் காலை கிளம்பலாம் என்று எண்ணி அங்கேயே தங்கிவிட்டார்கள். அன்றிரவு அரசகுமாரர்கள் மூவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் 3 தேவ கன்னியர்கள் அங்கு வந்தனர். அவர்கள் தினமும் இரவு நேரம் அங்கு வந்து தங்கியிருந்து விடியும் முன் தேவலோகம் சென்று விடுவது வழக்கம். எப்போதும் போல தேவலோக கன்னியர்கள் சோலைக்கு வந்தார்கள். வந்தவர்கள் அங்கே தூங்கிக் கொண்டிருந்த அரசகுமாரர்களின் அழகில் மயங்கினார்கள். உடனே ஆளுக்கு ஒருவரை தூக்கி கொண்டு மண்டபத்துக்கு சென்று விட்டார்கள். அவர்களுடன் இரவு முழுவதும் இன்பமாக இருந்தார்கள். விடியும் நேரம் அவர்களை கல்லாக்கி விட்டு தேவலோகம் சென்று விட்டனர். இது பல இரவுகள் தொடர்ந்து நடந்து வந்தது. இப்படியே பல நாட்களும் சென்று விட்டன. ஒரு நாள் இரவு இளைய அரசகுமாரனான மகாசூரன் அவருடைய தேவ கன்னிகை தூங்கிக் கொண்டிருந்த போது மண்டபத்துக்கு வெளியே வந்து உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே இருந்த பதுமை ஒன்று கொடுமை கொடுமை என்று கூறியது. குரல் வந்த பக்கமாக திரும்பி பார்த்தார் மகாசூரன். அப்பொழுது அங்கே இருந்த பதுமை, அரசகுமாரா, இங்கே வா என்றது. அதன் அழைப்பை கேட்டவர் தயங்கி தயங்கி அதன் அருகில் சென்றார். அரசகுமாரர்களான நீங்கள் மூவரும் இவ்வாறு துன்புற வேண்டிய நிலைமை வந்துவிட்டதே. பகல் முழுவதும் கல்லாகி இரவு மட்டும் மனிதர்களாகி தேவ கன்னிகைகளின் கட்டுப்பாட்டில் வாழ வேண்டுமா என்று கேட்டது பதுமை. என்ன செய்வது என்றே தெரியாமல் இந்த சிரமத்தில் மாட்டிக்கொண்டு நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம் என்றார் மகாசூரன் வருத்தமான குரலில். உடனே பதுமை, நீங்கள் இங்கிருந்து தப்பித்து போக வேண்டும் என்று தானே விரும்புகிறீர்கள் என்று கேட்டது. ஆமாம், அதற்கென்ன வழி என்பதை கூறினால் நாங்கள் என்றைக்குமே உன்னை மறக்க மாட்டோம் என்று கோரிக்கை வைத்தார் மகாசூரன். நீங்கள் மூவரும் நான் சொல்கிறபடி நடந்தால் இங்கிருந்து தப்பி செல்ல முடியும். அப்படி செய்ய இயலாவிட்டால் காலமெல்லாம் நீங்கள் இப்படியே கற்சிலையாக இருக்க வேண்டியதுதான் என்றது அந்த பதுமை. உடனே மகாசூரன், நாங்கள் தப்பித்து போயாக வேண்டும். அதற்கு நீ என்ன சொன்னாலும் அதை செய்ய காத்திருக்கிறேன் என்றார். உன்னிடம் நான் 7 கற்களை தருகிறேன். இவைகளை நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். தேவ கன்னியர்கள் மூவரும் நன்றாக தூங்கும் போது இங்கிருந்து புறப்பட்டு போய்விட வேண்டும். ஒருவேளை அவர்கள் மூவரும் கண்விழிக்கும் போது உங்களை காணவில்லை என்றால் நிச்சயமாக பின்தொடர்ந்து வருவார்கள். அவர்கள் உங்களை நெருங்கும் போது ஒரு கல்லை அவர்கள் முன்னால் விட்டெறிய வேண்டும். அது அவர்களை தடுத்து நிறுத்தும். அந்த தடையை கடந்து மீண்டும் உங்களை தொடர்ந்து வருவார்கள். அப்படி அவர்கள் உங்களை நெருங்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கல்லை போட வேண்டும். இந்த கற்கள் மிகவும் கவனமாக வைத்திருந்து கட்டாயமாக பயன்படுத்த வேண்டிய நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டால்தான் பயன்படுத்த வேண்டும். அந்த தடைகளை கடந்து அவர்கள் உங்களை அடைவதற்குள் விடிந்துவிடும். விடிந்துவிட்டால் அவர்களால் உங்களை கல்லாக்க முடியாது. அதனால் தோல்வியுற்று தேவலோகம் போய்விடுவார்கள். அதன் பின் நீங்கள் உங்கள் அரண்மனைக்கு சென்று விடலாம் என்று கூறி 7 கற்களை அவரிடம் கொடுத்தது பதுமை. அந்த பதுமையிடமிருந்து 7 கற்களையும் பெற்றுக்கொண்டார் மகாசூரன்.
அந்த பதுமைக்கு நன்றி கூறிவிட்டு திரும்பியவர் தன் சகோதரர்களை எழுப்பினார். பதுமை தன்னிடம் கூறிய தப்பிப்போக வேண்டிய உபாயத்தை கூறினார். எப்படி தப்பி போகலாம் என்று சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு தம்பி மகாசூரன் தந்த தகவல் அளவற்ற மகிழ்ச்சியை தந்தது. அப்போது தேவ கன்னியர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். உடனே மூவரும் குதிரையில் ஏறி புறப்பட்டனர். அவர்கள் கிளம்பி நீண்ட நேரம் ஆன பிறகே தேவ கன்னியர் தூக்கம் கலைந்து விழித்து எழுந்தனர். தங்களின் பக்கத்தில் அரசகுமாரர்கள் மூவரையும் காணாததால் திடுக்கிட்டனர். பின்னர் தங்களுடைய தெய்வீக சக்தியின் மூலமாக அவர்கள் சென்ற திசையை அறிந்தனர். பின்னர் தொடர்ந்து சென்றனர். கண் இமைக்கும் நேரம்தான் இருக்கும். அரசகுமாரர்களை நெருங்கிவிட்டனர். திரும்பி பார்த்த மகாசூரன் ஒரு கல்லை போட்டார். அந்த கல் ஒரு மலையாக மாறியது. அவர்கள் மூவரையும் வரவிடாமல் தடை செய்தது. அது மாதிரியாக சகோதரர்கள் மூவரும் குதிரைகளில் செல்லவும் தேவகன்னியர் துரத்தி வரவும் இவர்கள் கல்லெறியவும் பொழுது ஒருவாறு விடிந்து விட்டது. அப்படியே தேவகன்னியர்கள் ஓரிடத்தில் நின்று விட்டார்கள். மகாசூரன் கல்லை எறிந்து அவர்களை பிடிக்க முடியாமல் செய்ததை கண்ட தேவகன்னியர்களில் மூத்த இருவரும் மகாசூரனோடு உறவு கொண்டிருந்த இளைய தேவகன்னியரான ரூபகன்னிகையை கொன்று அந்த இடத்திலேயே போட்டுவிட்டனர். பின்னர் தேவலோகம் போய்விட்டனர். தன்னோடு உறவு கொண்டிருந்த ரூபகன்னிகையை அவர்கள் கொன்றுவிட்டதால் மகாசூரன் பெரிதும் மனம் வருந்தினார். அந்த இடத்திலேயே நின்றுவிட்டார். அவரை சகோதரர்கள் இருவரும் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றும் அவர் வர மறுத்துவிட்டார். சகோதரரின் ஆறுதல் மொழிகளை ஏற்காமல் அவள் கொலையுண்ட இடத்துக்கு போனார். கட்டைகளை கொண்டு வந்து அடுக்கி அதன் மீது பிணத்தை வைத்து எரித்து கொண்டிருந்த போது அந்த நெருப்பில் அவரும் விழுந்து இறக்கப் போனார். அந்த நேரத்தில் வானுலகத்தில் இருந்து இறைவனும் இறைவியும் தோன்றினர். அவரை தடுத்து நிறுத்தி, மகாசூரா, உனக்கு என்ன வரம் வேண்டும் சொல் என்று கேட்டனர். எனக்கு என்னுடைய ரூபகன்னிகைதான் வேண்டும். ஆம், அவள் உயிர் பெற்று எழ வேண்டும் என வேண்டினார் மகாசூரன். அவருடைய உண்மையான அன்பை பாராட்டிய இறைவன் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அருளிவிட்டு மறைந்தார். உடனே மகாசூரன் கேட்டபடியே அவள் பிழைத்து எழுந்து விட்டாள். நடந்த அனைத்தையும் அவள் அறிந்து கொண்டாள். அதனால் முன்பை விட அவர் மீது அதிக அன்பு கொண்டாள். மூத்த தேவகன்னியர்கள் இருவரும் தனக்கு செய்த கொடுமையை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதோடு மகாசூரனை விட்டு பிரியவும் மனமில்லை. ஆனாலும் தேவலோகத்துக்கு போய்தான் ஆக வேண்டும். என்ன செய்வது என்று யோசித்தாள். மகாசூரன் தன்னை நினைக்கும் போதெல்லாம் அவரிடம் வந்து போவதற்கான வழியை கண்டுபிடித்தாள். மகாசூரனிடம் அவள் ஒரு வீணையை கொடுத்தாள். தன்னை அவள் பார்க்க வேண்டும் என்று விரும்பும் போது உடனே வீணையை மீட்டினால் போதும், தான் வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். வீணையை எடுத்துக்கொண்டு மகாசூரன் தன்னுடைய நகரத்துக்கு சென்று விட்டார். வீணையை வைத்திருந்த மகாசூரன் அவளை பார்க்க விரும்பிய போதெல்லாம் வீணையை மீட்டி அவளை வரவழைப்பார். அவளிடம் பேசிக் கொண்டிருப்பார். இவ்விதம் அவர்கள் இருவரும் ஒரு சோலையில் மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் அங்கு வந்த முனிவர் அவளுடைய அழகில் மனதை பறி கொடுத்து விட்டார். உடனே மகாசூரனிடம் வந்து, இந்த அழகுமிக்க பெண்ணிடம் நான் ஆசை கொண்டு விட்டேன். அவளை அடையாவிட்டால் என் உயிர் போய்விடும். ஆகவே இவளை எனக்கு திருமணம் செய்து கொடு. அப்படி நீ செய்தாயானால் உனக்கு வச்சிரவாள் ஒன்றை பரிசாக அளிப்பேன் என்றார். அது சரி, அந்த வாளால் என்ன பயன் என்று மகாசூரன் கேட்டார். உன்னுடைய பகைவன் யாராக இருந்தாலும் இந்த வாளை உருவி அவர்கள் மீது வீசினால் போடும். உடனே அவர்களை அறுத்துவிட்டு மீண்டும் வந்து உரையில் புகுந்து கொள்ளும் என்றார் முனிவர். அப்படியா, ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கே அந்த வாளை கொடுங்கள் பார்க்கலாம் என்றார் மகாசூரன். முனிவர் தந்த வாளை வாங்கி அவர் மீதே வீசினார். அந்த வசித்திரவாள் முனிவரை கொன்றுவிட்டு திரும்பி வந்து உரையுள் புகுந்து கொண்டது. பின்னர் ரூபகன்னிகையும் மகாசூரனும் பிரிந்து சென்றனர். மறுநாள் மாலை நேரம் வந்ததும் ஒரு மரத்தடியினில் அமர்ந்து வீணையை மீட்டினார். உடனே ரூபகன்னிகை சிரித்தவாறே வந்தாள். இருவரும் அங்கு தோன்றிய சோலைக்குள் சென்றனர். அப்பொழுது அங்கு ஒரு யோகி வந்தார். அவர் ரூபகன்னிகை அழகில் மயங்கினார். உடனே மகாசூரனிடம், இந்த பெண் என்னை ரொம்பவே மயக்கிவிட்டாள். இவளை எனக்கு மனம் செய்து கொடு. அப்படி செய்தாய் என்றால் ஒரு மந்திர பையை பரிசாக அளிப்பேன் என்றார். அந்த மந்திர பையினால் என்ன பயன் என்று கேட்டார் மகாசூரன். அந்த பையினுள் கைவிட்டு எந்த பொருளை நினைக்கிறோமோ அந்த பொருள் உடனடியாக கிடைக்கும் என்று கூறினார். எங்கே அந்த பையை காட்டு பார்க்கலாம் என்றார் மகாசூரன். யோகியும் உடனே பையை எடுத்து கொடுத்தார். உடனே தன்னிடம் இருந்த வசித்திரவாளை எடுத்து யோகி மீது வீசினார். அது அவரை கொன்று வீழ்த்தி விட்டு திரும்பியது. அதன் பின்னர் ரூபகன்னிகை
தேவலோகம் சென்று விட்டாள். மறுநாளும் வழக்கம் போல வீணையை எடுத்து மீட்டினார் மகாசூரன். ரூபகன்னிகையும் தோன்றினாள். சோலையில் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது முனிவர் ஒருவர் தோன்றி, இந்த பேரழகியை நீ எனக்கு மனமுடித்து வைத்தாயானால் உனக்கு ஒரு ஜடை ஒப்புயர்வற்ற மிதியடியை தருவேன். நான் பரிசாக தரும் அந்த மிதியடிகளை போட்டுக்கொண்டு எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு சென்று விடலாம் என்றார். அந்த மிதியடியை தான் பார்க்க விரும்புவதாக கூறினார் மகாசூரன். முனிவர் அதை எடுத்து கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட மகாசூரன் முனிவர் மீது வச்சித்திரவாளை எடுத்து வீசினார். முனிவர் யமலோகம் சென்றார். பிறகு ரூபகன்னிகையை அனுப்பிவிட்டு மகாசூரன் நகரத்தை நோக்கி சென்றார். மகாசூரனுக்கு ரூபகன்னிகையின் நினைவு இருந்து கொண்டே வந்தது. மறுநாள் மாலையிலும் வீணையை மீட்டினார். ரூபகன்னிகை வந்தால் இருவரும் சோலையில் உரையாடி கொண்டிருந்த போது வேறொரு துறவி அங்கே வந்தார். அவரும் ரூபகன்னிகையின் அழகில் மயங்கியவராய் அந்த பேரழகியை தனக்கு மனம் செய்து வைத்தால் ஒரு மந்திர கோலை தருவதாக சொன்னார். இந்த மந்திர கோலால் என்ன நன்மை உண்டாகும் என்று கேட்டார் மகாசூரன். இந்த மந்திர கோலால் எந்த பிணத்தின் மீது தடவினாலும் அது உடனே உயிர் பெற்று எழுந்துவிடும் என்று சொல்லிவிட்டு மந்திர கோலை கொடுத்தார் துறவி. மந்திர கோலை பெற்றுக்கொண்டதும் வாளை எடுத்து துறவி மீது வீசி அவரை கொன்றார். பிறகு ரூபகன்னிகை மகாசூரனிடம் அந்த வீணையை யாரும் தொடாமல் பாதுகாப்பாக வைத்துக்கொள் என்று எச்சரித்துவிட்டு தேவலோகம் கிளம்பினாள். மகாசூரன் தன் நகரத்துக்கு போய் சேர்ந்தார். சகோதரர்கள் இருவரும் அவரை வரவேற்று பிரியத்துடன் உபசரித்தனர். தனக்கு கிடைத்த வீணை, வச்சிரவாள், மந்திரப்பை, மிதியடிகள், மந்திரக்கோள் அனைத்தையும் மிகவும் பத்திரமாக ஒரு அறையில் வைத்து பூட்டினார். அந்த அறைக்குள் யாரும் செல்லக்கூடாது என்று கூறிவிட்டார். ரூபகன்னிகையை நிரந்தோறும் மகாசூரனால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. தினமும் ஒரு வேளையாவது வீணையை மீட்டி அவளை வரவழைத்து அவளுடன் பேசினால்தான் அவருக்கு நிம்மதியாக இருக்கும். ஒரு நாள் அவர் தன்னுடைய அறையை பூட்ட மறந்துவிட்டு வெளியே சென்று விட்டார். பூட்டாமல் இருந்த அறைக்கு அவர் தங்கை வந்துவிட்டாள். அவள் அங்குள்ள பொருட்களை எல்லாம் பார்த்து வியந்து போனாள். அங்கே இந்த வீணையை எடுத்தாள். அதன் அருமை தெரியாமல் எடுத்து மீட்டத் தொடங்கினாள். ரூபகன்னிகை அவள் முன் தோன்றினாள். தன் முன்னால் தோன்றிய பேரழகியை கண்டு அவருடைய தங்கை அச்சமடைந்தாள். திகைத்து போய் நின்றாள். ரூபகன்னிகையோ மகாசூரன் அதை மீட்டவில்லை என்று அறிந்தவுடன் வீணையை உடைத்துவிட்டு தேவலோகம் சென்று விட்டாள். எல்லாமே கண்மூடி விழிக்கும் நேரத்தில் நடந்துவிட்டது. பயந்து போன அமிர்த கிரணகலை தன் அறைக்குள் போய்விட்டாள். சிறிது நேரத்தில் அந்த அறைக்கு மகாசூரன் வந்தார். வீணை உடைந்து இருந்ததை பார்த்து மிகவும் கலங்கி போனார். அதை யார் உடைத்தது என்று விசாரித்தார். அமிர்த கிரணகலை வந்து நடந்தவைகளை சொன்னாள். இனி ரூபகன்னிகை காண முடியாது என்று எண்ணிய மகாசூரன் வேறு வழியின்றி தேவலோகம் சென்றார். இந்திர சபைக்கு மானிடன் வருவதை கண்ட தேவர்கள் அவரை துரத்தினார்கள். ஆனால் அவர் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். அவருடைய துணிவை கண்ட இந்திரன், நீ யார்? இங்கே நீ வந்த காரணம் என்ன என்று கேட்டார். இந்திரனே, நான் பூலோகத்தில் உள்ள திருமால்புரி நகரத்து அரசகுமாரன். என் பெயர் மகாசூரன். இந்த சபையில் உள்ள ரூபகன்னிகையை தேடி வந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் சகோதரர்களுடன் வேட்டைக்கு வந்தது முதல் வீணை உடைந்தது வரை நடந்தவற்றை விவரித்தார். உடனே இந்திரன் அந்த 3 தேவ கன்னியரையும் பூலோகத்துக்கே சென்றுவிட கூறினார். தேவ கன்னியர்களுடன் பூலோகத்தை அடைந்த மகாசூரனை சுற்றிலும் நெருப்பு வளைத்து கொண்டது. அதே நேரம் ரூபகன்னிகையை தேடிக்கொண்டு இந்திரலோகம் சென்ற மகாசூரன் திரும்பி வராததை அறிந்த சகோதரர்கள் கவலைப்பட்டு அரசாங்க ஜோதிடனை அழைத்து விவரம் கேட்டனர். மகாசூரனின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் அவருக்கு நெருப்பினால் ஆபத்து சூழ்ந்துள்ளதாகவும் இன்னும் ஒரு ஜாமத்துக்குள் யாராவது போய் அவரை காப்பாற்றாவிட்டால் அவர் நெருப்பினால் எரிந்து சாம்பலாகி விடுவார் என்று கூறினார். அவர் கூறியதும் சகோதரர்கள் இருவரும் பரபரப்படைந்து மகாசூரனை நெருப்பு சூழ்ந்துள்ள இடத்தை நோக்கி விரைந்தனர். ஆனால் அந்த நெருப்பை அணைக்கும் வழி அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது அருகில் இருந்த கோயிலில் சாசனம் ஒன்று காணப்பட்டது. அதில் இந்த கோபுரத்தின் உச்சியில் ஏறி அக்னி குலத்தில் குதித்தால் பாதாள லோகம் செல்லலாம். அங்கே பார்வதி தேவியோடு கூடிய பரமசிவன் தோன்றி வேண்டிய வரங்களை அருள்வார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இருவருக்கும் அக்னி குலத்தில் குதிக்க துணிச்சல் வரவில்லை. நேரமோ போய்கொண்டே இருந்தது. இவ்வித மகாசூரன் துன்புறுகிறார் என்பதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த விக்ரமாதித்யர் உடனே வேதாளத்தின் மீது ஏறி அங்கே வந்தார். வந்தவர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அக்னி குலத்தில் குதித்தார். அதன் பின்னர் பாதாள லோகம் சென்றார். இறைவன் இறைவி அருளினால் வரம் பெற்று அவர்களிடம் இருந்து குளிகையை பெற்று வந்து அந்த பெரு நெருப்பில் இட்டார். அது அணைந்தது.
உள்ளது. விக்ரமாதித்யன் தன் வீர தீர செயலால் மகாசூரனை மட்டுமல்ல அந்த தேவ கன்னியர்களையும் காப்பாற்றினார். இவ்விதம் தங்களை காப்பாற்றிய விக்ரமாதித்யரை சகோதரர்கள் மூவரும் மட்டுமல்ல அந்த தேவ கன்னியரும் வணங்கி நன்றி கூறி போற்றவும் செய்தார்கள். பிறகு விக்ரமாதித்யரை தங்கள் நாட்டுக்கு அழைத்து சென்று உபசரித்து அவருடைய வாழ்த்தையும் ஆதரவையும் பெற்று சுகமாக ஆட்சி செய்து அனைவரும் போற்ற வாழ்ந்தனர். இந்த மாதிரி வீர தீரம் நிறைந்த நெஞ்சமுடன் செயல் புரிந்த விக்ரமாதித்யரின் தன்னலம் கருதாத மனப்பான்மை உங்களிடம் சிறிதளவாவது இருக்குமே, ஆனால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த சிம்மாசனத்தில் அமரலாம் என்று 12வது படியில் இருந்த பதுமை கூறியது. இதற்குள் சூரியன் அஸ்தமித்து அன்றைய பொழுது போய்விட்டது. இன்றும் சிம்மாசனத்தில் அமர முடியாமல் போய்விட்டதே என்ற மன வருத்தத்துடன் அரண்மனை அந்தப்புறம் திரும்பினார் போஜராஜன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யர் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.